நான் ரசம் எப்படி வைக்கிறேன்றதை பார்த்துடலாம். நான் இப்படி தான் ரசம் வைப்பேன். மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக புளி, ரொம்ப கொஞ்சமாக தான் புளி எடுப்பேன். பூண்டு பல், மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காஞ்ச மிளகா, ஒரு 4 வரமிளகா எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தக்காளி. இது எல்லாத்தையுமே 1 பை 1 நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்குவேன். தனியாக புளியெல்லாம் கரைச்சி போட மாட்டேன். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்குவேன். தக்காளி மட்டும் அது க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்குவேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம், அப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிளகு, சீரகம், புளி, மஞ்சப்பொடி, பூண்டு பல், காஞ்ச மிளகா, உப்பு, தேவையான அளவு உப்பு. எப்பவுமே புளி கரைச்சி எடுக்க மாட்டேன். புளி ரொம்ப கொஞ்சமாக போடுறதுனால அதிலே போட்டு எல்லாம் க்ரஷ் பண்ணிக்குவேன். பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. பல்ஸ் மோடில் போட்டுக்குங்க. கொர ஆச்சு. அதுக்கப்புறம் 3 தக்காளியை 4 நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது பல்ஸ் மோடில் போட்டால் போதும். ஒரு 2 பல்ஸ் போட்டால் போதும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் போடக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. அப்போ வச்சுருந்த கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை அது கூட சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாரையும் நம்ம கழுவி அதில் இருக்கிற இதுவும் நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ரசம் கொதி வரத்துக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுருங்க. ரசம் கொதிக்கக்கூடாது. நுரையாக வரும்போதே நம்ம இறக்கிடணும். அப்போ தான் ரசத்தோட வாசனை நல்லாயிருக்கும். நுரைச்சி வரும்போதே இறக்கிடுங்க ரசத்தை. அவ்வளோதான். இப்படி தான் நான் ரசம் வைப்பேன். வஞ்சர கருவாடு எப்படி தொக்கு பண்ணலான்னு பார்த்துடலாம். கருவாடை நல்லா அரிஞ்சு ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கருவாடு கழுவுறதுக்காக. கருவாடு நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சிடலாம். தேவையானது கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. தனியாத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஏற்கனவே கருவேப்பிலை மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அப்போ தான் நீச்சி வாடை வராமல் இருக்கும். தேவையான அளவு தொக்குக்கு மட்டும் உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா கருவேப்பிலை உப்பு இருக்கும். அதனால் தொக்குக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. இல்லைன்னா ரொம்ப உப்பு ஜாஸ்தியாக போயிடும்.
கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. நல்லா கலரி கொடுத்துருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தடவை திறந்து நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தொக்கு இருக்கும்போது நம்ம கருவாடு பவுடர் சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து நல்லா மூடி வச்சுருங்க. இன்னும் நல்லா தொக்காக வரும். இப்போ நல்லா தொக்காயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த கருவாடு தொக்கு நெத்திலி, வாழை கருவாடு எல்லாத்துலேயுமே நம்ம செய்யலாம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கருவாடு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வச்சுருங்க. அந்த கடாயில் போட்ட சாதம் இது. எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.